guys, welcome back to my channel Aishu's Lifestyle. நான் உங்கள் ஐஷு. குட் மார்னிங் ஆல். இன்றைக்கி வந்துட்டு டே எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பீரியட்ஸ் டே 1. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி ஸோ கொஷின் அண்ட் Q&A செக்ஷன் தான் இன்றைக்கி நான் வைக்க போகிறேன். அண்ட் மீன் வாயில் வந்துட்டு இன்றைக்கி என்னோடய பீரியட்ஸ் டே எப்படி இருக்குன்னு முடிஞ்சா நான் வந்து காட்டுறேன். ஆனால் இன்றைக்கி வந்து ப்ளீஸ் வந்துட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி வந்துட்டு நம்ம Q&A தான் வைக்க போகிறோம். அதனால் உங்களுக்கு எனி டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். என்னோடய ஸ்கின் கேர் பண்ணிவிட்டு அண்ட் வந்துட்டு நான் என்னோடய வெயிட் லாஸ் ஸ்கின் கேர் அதுதான் மெயின் விஷயம். நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ Q&Aக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நான் தான் ஐஷு. உங்களுக்கு ஃபிட்னஸ் ரிலேட்டடாக வெயிட் லாஸ் நான் எப்படி பண்ணேன், வீட்டில் இருந்துட்டு ஜிம்முக்கு போகாமல் 16 கிலோ நான் எப்படி குறைச்சேன், 81 kgs வந்து இப்போ 65 kgs நான் எப்படி வந்தேன்றதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுவும் என்னோட சீக்ரெட் வெயிட் லாஸ் ட்ரிங்க்லையும் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க ப்ளீஸ் போய் பார்த்துட்டு அந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். அண்ட் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ப்ளீஸ் கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். வீடியோ கொடுக்கலாம். கொஸ்டின்ஸ் வரது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அக்கா உங்கள் பீரியட்ஸ் டைமில் நீங்கள் வெயிட் லாஸ் ட்ரிங்க் குடிப்பீங்களா அப்படின்னு. ஸோ இந்த கொஸ்டினுக்கு நான் வந்துட்டு Q&Aல வந்து உட்காந்து பதில் சொல்ல போகிறேன். அண்ட் வந்து இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, மார்னிங் நான் வந்து ஒரு புது ட்ரிங்க் வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். அது எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி இருக்குன்னு எனக்கு கொஞ்சம் கூட ஐடியா கிடையாது. பட் நான் வந்துட்டு ஒயிட் பம்கின் ஜூஸ், அதாவது வெள்ளை பூசணி ஜூஸ் வந்து நான் குடிச்சிருக்கேன். அது நல்லாயிருக்கும். நான் அடிக்கடி என்னோட வெயிட் லாஸில் எடுத்தது அதுதான். அது ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். இன்றைக்கி வந்துட்டு நான் சொரக்கா ஜூஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். அது எப்படி இருக்குன்னு எனக்கு கொஞ்சம் கூட ஐடியா இல்லை. ஸோ ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் முன்னாடியே வந்துட்டு அதுவுமே சேம் வந்துட்டு வாட்டர் கண்டென்ட் இருக்குது. ஸோ நல்லது. அதை வந்துட்டு இன்றைக்கி நான் ட்ரை பண்ணி என்னோடய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். மஸ்ட் ட்ரை வந்து சொல்லுவேன். நான் ஒயிட் பம்கின் வந்து ஜூஸ் அது முடிஞ்ச அளவுக்கு நான் அதை வந்து இதே மெத்தட் தான் நான் ஆல்ரெடி ஐஷூஸ் இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க ஐஷூஸ் லைஃப் ஸ்டைல் இன்ஸ்டாகிராம் பேஜை விசிட் பண்ணி என்னோடய நிறைய ட்ரிங்க்ஸு என்னோடய ரெசிபீஸ் கொஞ்சம் அங்கே போட்டிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு அங்கேயும் போய் பாருங்கள், ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்டேட்ஸ் எல்லாமே அங்கே தான் வரும். அண்ட் வந்துட்டு வாங்க டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ரொம்பவே ஒரு என்துவாக இருக்குது. காலைல ஏஞ்சும் போது ஒரு மாதிரி இருக்கும். பட் இன்றைக்கி வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இன்றைக்கி புதுசாக ட்ரை பண்ண போகிறோம். எப்படி இருக்குன்னு அங்கே பார்க்கலாம். என்னக்கா தரைக்கு அடியில் போயிட்டீங்கன்னு யோசிக்காதீங்க. நம்ம வந்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ட்ரிங்கை ட்ரை பண்ண போகிறோம். ஏன்னா இது எப்படி குடிக்கிறதுன்னு தெரியல. நான் ஒயிட் பம்கின் குடிச்சிருக்கேன். அது வந்து ஓகேவா இருக்கும். ஓகேவா இல்லை, நல்லா தான் இருக்கும். சால்ட்டு ட்ரை பண்ணி ஆம்லாலாம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நிறைய பேர் ட்ரை பண்ணிவிட்டு வந்து சொன்னீங்க. உண்மையாகவே நான் ஆம்லா ஜூஸ்லாம் எப்படி இருக்குன்னு தெரியலன்னு நினச்சேன்க்கா. பட் சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. பட் இது எப்படி இருக்குன்னு எனக்கு கொஞ்சம் கூட ஐடியா கிடையாது. நம்ம வந்து ட்ரை பண்ணிவிட்டு நான் உண்மையாக வந்துட்டு நல்லா இருந்ததுன்னா நல்லா இருக்கேன்னு சொல்கிறேன், இல்லைன்னு சொல்லிடுறேன். ஆனால் வந்து குடிக்கணும். இது வந்து நல்லது. வந்து வீடியோ பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் என்னோட கைடன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ப்ளீஸ் டே 1லேருந்து கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு செகண்ட்ஸோ ஒவ்வொரு மினிட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, டிலே பண்ணாமல் வாங்க பார்க்கலாம். ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரேன். யாராவது இது வரைக்கும் சொரக்கா ஜூஸ் குடிச்சிருக்கீங்களா? எனக்கு தெரியல. நான் கட் பண்ணி வாஷ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் கொஞ்சம் தான் எடுக்க போகிறேன். அதனால தான் எனக்கு தெரியல எப்படி இருக்குன்னு. நான் வாஷ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வரேன். ஸ்கின் பீல் பண்ணிக்கலாம். நான் வந்து அழகாக வந்துட்டு இதை பீல் பண்ணி அங்கங்கே இருக்கும் விட்டுருங்க. அதை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ண போகிறோம். துண்டுன்ற இஞ்சி வந்து துண்டு எடுத்துக்கிறேன். ஏன்னா இதுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்குது. ஸ்கின் பீல் பண்ணியிருந்தேன். வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் இது கூட சேர்த்துக்கிறேன். இதை உள்ளே இருக்கிறது ரிமூவ் பண்ணணுமானா வேணாம். நம்ம கட் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ண போகிறோம். அப்புறம் ஏன் அது இது கூட கறி லீஃப் சேர்த்துக்கலாம். சேம் ப்ரொசீஜர் தான் ஒயிட் பம்கினும். அதில் வந்து நான் கறி லீஃப் சேர்த்துப்பேன். இப்போ வீட்டில் கறி லீஃப்ஸ்லாம் இல்லை. இருக்கிறத வைத்து உண்ண பழகணுன்ற மாதிரி. ஓகே, ரெடி பண்ணியாச்சு. கிரைண்ட் பண்ணிக்கலாம். இது கூட சால்ட் வந்து அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம வடிகட்டினதுக்கு அப்புறமா எடுத்துக்கலாம். டம்ளர் வாட்டர் சேர்த்துக்கலாம். வாட்டர் சேர்த்து தான் அரைக்கணும். ஃபஸ்ட்டு சும்மா கிரைண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாட்டர் சேர்த்துக்கணும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு டம்ளர் தான் வச்சுக்கிறேன். இந்த டம்ளரில் தான் நம்ம குடிக்க போகிறோம். ப்ரெஸ் பண்ணி அந்த வாட்டர் மட்டும் எடுத்துக்கலாம். எனக்கு வந்து இதுதான் இருக்குது. நான் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். ஆனால் நீங்கள் வந்துட்டு மிளகு இருக்கும்ல, கருப்பு கலரில் உருண்டையா, அதுதான் ஆட் பண்ணணும். நான் வந்து பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். எத்தனை மிளகு வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4, 5 அந்த மாதிரி மிளகு போட்டால் போதும். கோல்டு இல்லாமல் இருக்கணும். இது கூட நான் வந்துட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக ஒயிட் பம்கின் ஸ்மெல்லு எல்லாமே அப்படியே தான் இருக்குது. நம்மளோட சொரக்கா ஜூஸ் ரெடி. ஒயிட் பம்கின் ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன்.
எப்படி சேம் ஸ்மெல்லாம் அதே மாதிரி தான் இருக்குது. ஸ்மெல்லுனா நல்லா இருக்காதுன்னு நினச்சிடாதீங்க, நல்லாயிருக்கும். உண்மையிலே எதுவுமே தெரியாது, நல்லாயிருக்கும். ரிசல்ட் வேணும்னா நம்ம எல்லாத்தையும் பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி காய்கறிகள், தண்ணி காய்கறிகள் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இது என்ன பண்ணுன்னா நம்ம உடம்புல இருக்க நீர், இப்போது நான் குண்டாக இருக்கும் போது நம்ம உடம்புல நீர் உடம்பு அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் வந்து சர்ன்னு குறைச்சி கொடுத்துரும். அதுக்கு தான் இது. ஸோ நம்ம பீரியட்ஸில் நம்ம வந்து டே 1 இதை ட்ரை பண்ணலாம், எப்படி இருக்குது அப்படின்னு. ட்ரை பண்ணலாமா? நல்லாயிருக்கு. உண்மையாக நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியே சேம் பம்ப்கின், ஒயிட் பம்ப்கின் தான், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சக்ஸஸ்ஃபுல்லி வெறும் வயிற்றில் நம்ம குடிச்சாச்சு. நம்ம அடுத்து என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். எனக்கு பிடிச்சிருக்கு, உண்மையிலே நல்லாயிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்க்கலாமா? நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, அக்கா நீங்கள் வந்துட்டு என்னென்ன டைமில் கொஞ்சம் எது எடுக்கிறீங்க, டைமிங் சொல்லுங்கள் அப்படின்னு. ஆக்சுவலி வந்துட்டு உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, டைமை காலைல 6 to 7 எழுந்திரிப்பேன், இந்த மாதிரி பண்ணுவேன், இந்த மாதிரி பண்ணுவேன்னு. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நான் அதை தான் ஃபாலோ பண்ணேன். ஸோ அதை தான் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஹே ஆல், ஒரு தரமான சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளீஸ் வந்து திட்டாதீங்க, நீ என்ன தான் வீடியோ எடுக்கிற அப்படின்ட்டு. என்னன்னா, உட்காந்து குளிச்சுட்டு வந்துட்டு பேசிட்டு வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டேன். ஓகே, எடிட் பண்ணலாம், அது சூப்பராக இருந்துச்சு வீடியோ. நீங்கள் கேட்ட கேள்விகள், அப்புறம் நான் எப்பவுமே பேசுவேன்ல, அது மாதிரி ஒரு பேசி வீடியோ வந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் வீடியோ நினைக்கிறேன் எடுத்துட்டேன். ஓகே, ரொம்ப வயிறு வலிச்சது. ஓகே, குளிச்சுட்டு வந்துட்டு நம்ம எடிட் பண்ணலான்ட்டு. ப்ளீஸ் வந்துட்டு திட்டாதீங்க, என்னதான் நீ வீடியோ எடுக்கிறேன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியலன்னு. பார்த்தா எல்லாமே ஸ்லோமோ, 1/2 மணி நேரம் நான் அட்டாச் பண்ணுறேன். ப்ளீஸ் திட்டாதீங்க, முடியலை. என்ன வந்துட்டு அதான் சொல்கிறேன்ல, நான் பண்ணுறது நிறைய விஷயங்கள் வந்துட்டு இப்போ வந்து நான் அழுகிறதா இல்லை சிரிக்கிறதான்னு. ஸோ நான் அந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். Q&A வச்சு நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். சத்தியமாக சூப்பராக இருந்துச்சுங்க வீடியோ. எனக்கு போதாத காலம் எனக்கு இந்த மாதிரி வந்து சோதிக்குது. இப்போ நான் ஃபஸ்ட்லேருந்து எடுக்கணும் வீடியோ. அட கடவுளே. ஓகே, நான் ட்ராகன் ஃப்ரூட் சாப்பிட்டேன், அதையும் காட்டி நான் அதுவும் ஸ்லோமாக நான் அட்டாச் பண்ணுற மாதிரிங்க. இப்போ வந்து நான் அவகேடோ ஜூஸ் குடிச்சிட்டு உங்ககிட்ட பேச போகிறேன். ப்ளீஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அவன் பார்த்துட்டா மட்டும் நீ கரெக்டாக எடிட் பண்ணிடுவியான்னு கேட்காதீங்க. ஓகே, நடக்க தான் செய்யும். நம்ம பாருங்கள், வாங்க டிலே பண்ணாமல் கொஷின் அண்ட் ஆன்சருக்குள்ளே போயிடலாம். கை வலிக்குது. நிறைய பேர் இன்றைக்கி வந்து என்னோடய பீரியட்ஸ் ரொட்டீன் தான் நிறைய பேசியிருந்தேன், நிறைய சொல்லியிருந்தேன். இதில் ஒன்று கூட இப்போ எனக்கு என்னன்னே புரியல. ஃபஸ்ட்லேருந்து இப்போது மயக்கமாக தான் வருது. ஸோ வந்துட்டு இப்போ வந்துட்டு நான் அவகேடோ ஜூஸ் எடுத்திருக்கேன். சுகர் கிடையாது, நான் வந்து டேட்ஸ் யூஸ் பண்ணி அவகேடோ ஜூஸ் ஃப்ரெஷ்ஷு. ஓகே, திக்காக இருக்குது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவகேடோவில் மில்க்கு யூஸ் பண்ணுவாங்களே, ஸ்கிம் மில்க் யூஸ் பண்ணிக்கலாமான்னு. ஆக்சுவலி நான் வந்து வாட்டர் வந்து சேர்த்துக்குவேன். மில்க் வேணும், மில்க் உள்ளார தான் நீங்கள் குடிக்கணும் அப்படின்னா ஸ்கிம் மில்க் வந்து சேர்த்துக்கோங்க. சுகர் அவாய்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. இதுலேயே அவ்வளோ அந்த டேட்ஸ்லேயே அவ்வளோ சுகர் இருக்க மாதிரி இருக்குது. நிறைய பேர் கிரேவிங்ஸ் எனக்கு இருக்குது, சுகர் கிரேவிங் வருது, ஜங்க் ஃபுட் கிரேவிங் வருது அப்படின்னு சொல்கிறீங்க. நம்ம ஒரு கோலில் ஃபோக்கஸ் பண்ணும்போது எப்படி இந்த வேர்ட்ஸ் வருதுன்னு எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஃப்ரூட்ஸ் இருக்குது. ஓகேவா, ஃப்ரூட்ஸ் இருக்குது. அண்ட் வந்துட்டு இப்போ ஓவர் நைட் ஓட்ஸ் சொல்லியிருக்கேன், இதெல்லாம் வந்து குடிக்கிறோம், இதெல்லாம் எவ்வளோ ஹெல்தி. இது தேவையான போதுமான அளவு நல்ல பொருள்லேயே கிடைக்குது. ஜங்க் ஃபுட்டில் தான் உங்களுக்கு ஃபோக்கஸ் போகுதுன்னா எப்படி அது போகும்னு எனக்கு தெரியல. இப்போது எனக்கு ஒன்று வேணும், ஓகேவா, 30 days 10 kgs குறைச்சிருக்கேன். அப்போது வீட்டில் என் பக்கத்தில் தான் உட்காந்து சாப்பிட்டாங்க. எங்கள் வீட்டில் இப்போ பார்த்தா கூட தெரியும், உண்மைதான். அது 10 நாளாக நான் வந்துட்டு என்ன சாப்பிட்றது எதுவுமே தெரில. 15 நாள் டோட்டலி வந்துட்டு ஏதோ ஒன்று பண்ணேன். பட் என் பாடி அடாப்ட் ஆகிறதுக்கே 15 நாள் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. அடுத்த 16வது நாள் எனக்கு ஒரு ஃபோக்கஸ். ஓகே, அது என்ன எப்படி, அது நம்ம மைண்டு தாங்க எல்லாமே. ஓகே, பக்கத்தில் வச்சு சாப்பிட்றாங்க. அப்போ எனக்கு சொல்கிறாங்க எத்தனை நாளைக்கு அப்படின்ற மாதிரி. பட் நான் அப்பயும் அகெயின் சப்பாத்தி சோயா சங்க்ஸ் எனக்கு பிடிச்சி, அவங்க ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றாங்க, நான் இது சாப்பிட்றேன்.
ஓகேவா? இப்படி தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. ஸோ நம்ம ஃபோக்கஸ் ஒன்றில் இருந்துச்சு அப்படின்னா இந்த கேள்வியெல்லாம் வராது. எனக்கு இந்த கேள்வியை கேட்டாவே எனக்கு அதான் தோணும். ஏன்னா நம்ம இவ்வளோ நாள் ஒரு பாடி இதனாலையும் ஒரு பிடிச்ச விஷயம் செய்ய முடியல. நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறீங்க. ப்ராப்ளம் என்னென்னா உடம்பு ரீதியாகவும் ஃபேஸ் பண்ணுறீங்க, மன ரீதியாகவும் சொசைட்டியில் நிறைய கஷ்டப்படுறீங்க. அப்போ இந்த 60 நாளில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னால் கொடுக்க முடியுது. நான் சைடில் போடுறேன். ஸோ எவ்வளோ வருஷமாக சாப்பிட்டு ஏற்றணும் உடம்பு. இது சாப்பிட்டு மட்டும் இல்லை, நான் சொல்லலை, உடம்பு சரியில்லாமல் இல்லை வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு குழந்தை பிறந்து உங்களுக்கு உடம்பு ஏறிக்கலாம். ஸோ இப்படிலாம் இருந்து உடம்பு ஏறின நீங்கள் ஏன் ஒரு 2 மாதத்தில் நம்மளால இப்படி உன்னால முடியாத சொன்னா நீ நம்ப வேண்டியதா இல்ல. ஒண்ணு, இந்த உலகம் ஜெயிச்சோன்னா கேட்காது, ஜெயிச்சவன் சொன்னா கேட்கும். நீ எதிர்தான் இருந்தாலும் ஜெயிச்சுட்டு பேசு. மாற முடியும்னா ஏன் கட்டுப்படுத்த முடியல? அப்படி என்ன மைண்டுன்னு நான் கேட்குறேன். அப்படி என்ன நம்மளை மீறி இருக்குன்னு எனக்கு சத்தியமாக இந்த கொஸ்டின் கேட்கும்போது எனக்கு கோவம் தான் வருது. நம்ம ஆல்டர்னேட்டிவாக ஒன்று சொல்லிட்டோம், நம்மளுக்கு இது வேணும். 60 நாளில் இது கிடைக்க போகுது. எப்படி வந்துட்டு நம்ம அதை மிஞ்சி எனக்கு அந்த ஃபுட்டு வேணும் இந்த ஃபுட்டு வேணும் எப்படி கேட்போம்? 4 வேலையும் சாப்பிட்றோம், நல்லா சாப்பிட்றோம். என்னோட குரூப்பில் இருக்கவங்களுக்கு தெரியும், என்னை ஃபாலோ பண்ணுறவங்க தெரியும், என்னோட 13 வீடியோ பார்த்துருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும்போது இப்போ எனக்கு பீரியட்ஸ் தான், நான் என்ஜாய் பண்ணுறேன், இது கூட நான் என்ஜாய் பண்ணுறேன், எனக்கு ஸ்வீட்ஸ் கிரேவிங்ஸ் இருக்குது. ஓகே, நான் அவகேடோ வித் டேட்ஸோட எடுத்துக்கிறீங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. எனக்கு அம்மா பண்ணுறத ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணி பண்ணணும். சும்மா பண்ணுறோன்றவங்களுக்கு நான் ஆல்ரெடி இதை பற்றி சொல்லியிருக்கேன். என்னென்னா சும்மா பண்ணுறோம், ஜஸ்ட்டு பண்ணுறோம், ஜஸ்ட்டுனா எல்லாமே ஜஸ்ட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இதில் இறங்குறோம், இது நம்மளுக்கு வேணும், ஓகே இது ஃப்ரீயாக கிடச்சிருக்கு. எவ்வளோ பேர் சொல்கிறீங்க, எவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் திறந்தாலே இவங்க தான் என் இன்ஸ்பிரேஷன் இப்படி அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் எப்படி இந்த வார்த்தையை வந்து சொல்லாதீங்க. இனிமேல் ப்ளீஸ் சொல்லாதீங்க. நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு சொல்லுங்கள் இது கெட்டது, இதை சாப்பிடாதீங்கன்னு. இன்னைக்கு என் பாடி இந்த 60 நாளில் இப்போ நான் தேவையில்லாதது ஏதாவது சாப்பிட்ணுன்னு நினச்சப்பறம் என் பாடி ஒத்துக்க மாட்டேங்குது. ஸோ என் கூட இருக்கவங்க சொன்னாங்க இது உனக்கு ஒத்துக்கலை, இது வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு மாறிடுச்சு. என் பாடியை அதை ஏற்றுக்க மாட்டேங்குது. இப்போ இந்த லைஃப் ஸ்டைல் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. இவ்வளோ கேலரிஸ் இருக்கா, ஓவராக பண்ணாத, பரவாயில்ல எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. சரியா, இப்படி இருக்க தான் பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் போடுறேன், எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கேன், நான் ஃபிட்டாக ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு என்னோட பீரியட்ஸ் டே 1. ஸோ இந்த டேவை எப்படி தான் வந்துட்டு நான் க்ராஸ் பண்ணேன்னு சொல்லி தான் வீடியோ இருந்துச்சு. பட் வந்துட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி ரொம்ப இந்த சதி நடந்தனால இது என்னோட தான் மிஸ்டேக். நான் செக் பண்ணல, அப்படியே ரேண்டமாக வீடியோஸ் எடுத்துட்டேன். ஸோ இதை தொடர்ந்து தான் நான் வந்து இருக்க போகுது. ஸோ இனிமேல் வந்துட்டு ஜங்க் ஃபுட்டை இனிமேல் எடுப்பேன்னு சொல்லாதீங்க, கேட்காதீங்க. அது இல்லாமல் தான் இருந்தாகணும். ஓகே, இந்த மாதிரி என்ஜாய் பண்ணி பண்ணுங்கள். அண்ட் அடுத்த கொஷின்ஸ் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்ட கொஷின்ஸ் தான். ஸோ வந்துட்டு வாங்க, அவகேடோவில் சுகர் யூஸ் பண்ணாமல் டேட்ஸ் யூஸ் பண்ணி சாப்பிடுங்க. அகைன் வந்துட்டு கேட்குற கொஷின்ஸ், அக்கா ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணலாமா? நான் என்ன டிஸ்க்ளைமர் தான் போட போகிறேன். ஏன் அப்படின்னா என்னோட சீக்ரெட் வெயிட் லாஸ் ட்ரிங்க்கு என்ன தான் வந்துட்டு ஒர்க் பண்ணுது இருந்தாலும் ப்ரெக்னென்சி மாமோ இல்லை பிபி சுகர் இல்லை என்ன ஹெல்த் இஷ்யூ இருந்தாலும் ப்ளீஸ் கன்சல்ட் யுவர் டாக்டர். ஃபர்ஸ்ட் திங் அதான். நிறைய பேர் பிரஸ்ட் ஃபீடிங் மாம், 6 மந்த் மாம், 1 இயர் மாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணுறீங்க. பிரஸ்ட் ஃபீடிங் தான் நம்ம முக்கியமான வேலை. அதை தவிர்த்து நமக்கு என்ன வேலை இருக்குது? 60 நாளில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்க முடியுது அப்படின்னா ஏன் நீங்கள் வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேங்கிறீங்க? அந்த கிட்ஸை முதல்ல பாருங்கள், உங்கள் உடம்பு பாருங்கள், குழந்தை பெற்ற உடம்பு எப்படி இருக்கும். நான் திருப்பி இதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கேன். ப்ளீஸ் வந்துட்டு நான் டிஸ்க்ளைமர் தான் போட போகிறேன். யார் வந்துட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு தெரியாதவங்க நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து தைராய்டு பேஷண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களாம் டாக்டர் கன்சல்ட் பண்ணுறாங்க. போங்க டாக்டர்கிட்ட ஒரு 200 ரூபாய் கொடுத்து இந்த இன்க்ரீடியன்ட்லாம் இருக்குது, என் பாடி கண்டிஷன் எப்படி இருக்குது, நான் குடிக்கலாமா? இதில் என்ன ஆகிடப்போகுது? நம்ம உடம்பு பற்றி தெரிஞ்சுக்கிறதுல என்ன ஆகிடப்போகுது சொல்லுங்கள். ஸோ ப்ளீஸ் வந்துட்டு டாக்டர் கன்சல்ட் பண்ணணும். பிரஸ்ட் ஃபீடிங் மாம்லாம் தயவு செய்து தொடவே கூடாது. நான் வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்து என் வீடியோ பார்த்தீங்கன்னா தயவு செய்து உங்களுக்கு தெரியும் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு. ப்ளீஸ் அகைன் இந்த கொஸ்டினை கேட்காதீங்க. ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கவங்க ப்ளீஸ் கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம உடம்பு தான் நமக்கு முக்கியம். ஏன்னா நான் தூரத்தில் இருக்கேன், எனக்கு என்ன ஏது, உங்களுக்கு என்ன ஹெல்த் இஷ்யூ அப்படின்னு தெரியாது. ஸோ பிபி சுகர் லோவாக இருக்குது, இதெல்லாம் இருக்குன்னா நீங்கள் வந்துட்டு ப்ளீஸ் கன்சல்ட் பண்ணிட்டு நீங்கள் இதை பண்ணுங்கள். நான் டிஸ்க்ளைமர் தான் போட போகிறேன் இதுக்கு மேலே. ஆமாம், பின்ன என்ன பண்ணுறது? அகைன் வந்து நான் எல்லா போஸ்ட்லையும் எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிறேன். ஆனால் திருப்பி இந்த கொஸ்டின்ஸ் தான் வருது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ட்ரை பண்ணக்கூடாது. நிறைய சின்ன பிள்ளைங்க 19, 18, 17, 11 வெயிட் லாஸ் பண்ணணும்னு ட்ரிங்க் எடுக்கலாமா? ஏன் இதே ஹெல்தி ஃபுட் சாப்பிடுங்க, இதே நல்ல சுகர் ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணுங்கள். வீட்டில் ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் யூடியூப் போட்டு ஆடுங்க. ஏன் முடியாது? ஏன் அக்கா எனக்கு வெயிட் லாஸ்க்கு சொல்லுங்கன்னு ஏன் சொல்கிறீங்க? இந்த வயசில் இதெல்லாம் எடுக்காதீங்க. ஓகே, இதெல்லாம் பண்ணி குறைக்க ஒரு பொடி சாப்பிட்டா குறைஞ்சிரும் மண்டையில் ஏற்றாதீங்க. அண்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
நான் தெரிவிக்கணும். இந்த பொடி மட்டுமே சாப்பிட்டு நான் வரல. கண்டிப்பாக எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் ஒரு பவுடர் மட்டும் இன்டேக் எடுத்து நம்ம ஒல்லி ஆகுறோன்னா அது ரொம்ப நாள் இருக்காது. இன்றைக்கி நான் இப்படி இருக்கேன் அப்படின்னா என்னோட பவுடர் பெரிய மேஜர் ரோல் பண்ணாலும் என்னோட ஃபுட்டு, என்னோட லைஃப் ஸ்டைலு, இன்றைக்கி நான் இருக்கிற ஜங்க் ஃபுட்டு, சுகர் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டேன். இது எல்லாமே என்னோட உடம்புக்கு நல்லது கொடுத்து அண்ட் வந்துட்டு நான் அதுக்கு என்னோட மசில்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஒர்க் அவுட் கொடுத்தேன், வேலை கொடுத்தேன். ஸோ அப்படி தான் வந்து குறைச்சினே தவிர இந்த பவுடர் மட்டுமே குடிச்சு நான் என்னோட பாடி வந்து குறைக்கல. ஸோ அதை மைண்டில் ஏற்றாதீங்க, இந்த பவுடர் மட்டும் ஏற்றாதீங்க. ஆப்வியஸாக நான் வந்துட்டு ஒரு விஷயத்த நான் ஈஸியாக புகுத்தணும் அப்படின்னா இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு நான் பவுடர் சொல்லி தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா நீங்கள் நினைக்கலாம், அப்போ நீங்கள் ஏன் பவுடர் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், ஆப்வியஸாக நீங்கள் பவுடர் குடிச்சாதானே ஒல்லியாகுறன்ட்டு நீங்கள் வந்து செட் பண்ணிட்டு வரீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்ததுக்கப்புறம் என் குரூப்பில் இருந்தால் உங்களுக்கு தெரியும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு. ஓகே, அதுதான் ஹெல்த்தியான முறை, அப்படி தான் பண்ணணும். ஓகே, ட்ரிங்க்கு, ஃபுட்டு, மெயின் ரோல் ஃபுட்டு அண்ட் வந்துட்டு நம்மளோட ஒர்க் அவுட்டு, டான்ஸு, வால்க்கு 10,000 ஸ்டெப்ஸு, எனி திங் உங்களோட இஷ்டம் தான். என்னோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஓகே, அடுத்த கொஷின் கேட்க போகலாம். இதெல்லாம் வந்துட்டு ரேண்டமாக வருது. நான் எவ்ரி கமெண்ட்ஸ் நான் பார்க்குறது இதெல்லாம். ஸோ வந்துட்டு கிட்ஸு, ப்ரெக்னென்சி, பிபி, சுகர் தனித்தனியாக ஒன்று சொல்கிறீங்க. நான் மொத்தமாக சொல்கிறேங்க. ஹெல்த் இஷ்யூ, மெடிக்கல் கண்டிஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கன்சல்ட் டாக்டர் டெக். அப்புறம் வந்துட்டு சொல்கிறாங்க 70 kg இருந்தேன். மறுநாள் பார்த்தா 1700 காட்டுது, ஒரு நாள் மாற்றி காட்டுது. கரெக்டாக? ஓகே, அது வந்து தப்பு கிடையாது. நம்ம வந்து ஆக்சுவலி வந்து டெய்லியும் வெயிட் செக் பண்ணக்கூடாது. 2 daysக்கு ஒன்ஸ் தான் செக் பண்ணணும். சில பேர் வந்து ட்ரைஸ் 3 நாளைக்கு ஒரு முறை தான் செக் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா நம்ம வந்துட்டு எவ்ரிடே செக் பண்ணும்போது குறையும், ஏறும், இறங்கும். இட்ஸ் காமன், அந்த ஸ்கேலோட இதை பொறுத்தது. ஓகேவா? பட் நம்ம அதை வந்து மைண்டில் ஏற்றவே கூடாது. நம்ம என்ன பண்ணுறோமோ அதை மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தவிர ஏறுது இறங்குது, ஏறுறது இறங்குறது நார்மல். நீங்கள் கேட்டிருக்கீங்க நார்மல் தான். இன்னைக்கு நான் எனக்கு 65 காட்டும், நாளைக்கு 65-90 காட்டும், அப்புறம் மறுபடியும் பார்த்தா 64 காட்டும். அது வேற விஷயம். ஸோ நீங்கள் பண்ணுறதை பண்ணுங்க. ஆனால் இதே வந்து கண்டினியூ ஆச்சு அப்படின்னா, அதாவது வெயிட் லாஸே ஆகாமல் இப்படியே ஆகிட்டு இருந்தது, மேனேஜ் ஆகிட்டு இருந்துச்சுன்னா, நீங்கள் வந்துட்டு மேனேஜ் பண்ணுற அளவுக்கு தான் நீங்கள் வந்து ஃபுட்டோ ட்ரிங்கோ இல்லை உங்கள் உடம்புக்கு கொடுக்குறீங்க. லாஸ் ஆகலை, எனக்கு இப்படியே ஏறிக்கிட்டு போகுதுன்னா நீங்கள் பண்ணுறது தப்புன்னு அர்த்தம். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ஏன் 2 நாளைக்கு ஒரு முறை செக் பண்ண சொல்கிறேன்னா, இப்போ வந்து 2 நாளாக நீங்கள் ஃபுட் எடுத்துப்பீங்க. இப்போ 84 kg இருக்கீங்க. 2 நாளாக ஃபுட் எடுத்து கரெக்டாகி 84ல் இருக்கீங்க. 84லேயே நம்ம இருக்கோம் அப்படின்னு. ஆனால் 2 நாள் செக் பண்ணாமல் விட்டுறீங்க, 86 ஆகிடுறீங்க. அப்போ என்ன எப்படி தெரியும் நீங்கள் தப்பு பண்ணது? அந்த 2 நாள் ஃபுட்டில் ஓகே ஏதோ நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு தான் 2 days வந்து ஒன்ஸ் வந்து எடுக்க சொல்கிறேன். நான் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, நான் டெய்லியும் எடுப்பேன். நான் ஏறினாலும் கவலைப்பட மாட்டேன், இறங்கினாலும் கவலைப்பட மாட்டேன். இறங்குனா ரொம்ப சந்தோஷப்படுவேன், அவ்வளோதான். ஏறினா ஓகே ஏதோ மிஷின் ப்ராப்ளம் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டு போயிடுவேன். அதுதான், அது வந்து இட்ஸ் காமன். அது வந்துட்டு நம்ம ஒன்றும் பெருசாக எடுத்துக்க வேணாம். பட் இதை மட்டும் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். இன்ச்சு, நான் சொன்ன மாதிரி டை அண்ட் ப்ரெஸ்ட்டு இதெல்லாம் வந்து இன்ச்சு எடுத்துக்கிட்டு இன்ச்சு செக் பண்ணிகிட்டே இருக்கணும். வெயிட் லாஸ், அதாவது வெயிட் லாஸ் ஆகலை அப்படின்னா இன்ச் லாஸ் ஆகும். இன்ச் லாஸும் ஆகலை அப்படின்னா தான் நம்ம பண்ணுறது ஏதோ தப்புன்னு அர்த்தம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. வெயிட் லாஸ் ஆகணும், வெயிட் லாஸ் ஆகலை அப்படின்னா இன்ச் லாஸ் ஆகணும். இன்ச் லாஸும் ஆகலை அப்படின்னா நம்ம பண்ணுறது ஏதோ தப்புன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஆனால் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் 16 கிலோ வந்து 60 நாளில் குறைச்சிருக்கீங்க. அப்போ எனக்கு ஏன் குறையல அப்படின்னா, ஒரு பாடி ஒரு மாதிரி. இன்னைக்கு எல்லாருமே 7 கிலோ 8 கிலோ குறைச்சிருக்காங்க 30 days சேலஞ்சில். ஒருத்தவங்க வந்து 4 கிலோ தான் குறைச்சிட்டு போகிறாங்க, மற்றவங்க 3 கிலோ குறைச்சிட்டு போகிறாங்க. அவ்வளோதாங்க, அவங்கவுங்க பாடியை பொறுத்தது இப்போ. ஓகேவா? ஸோ அதெல்லாம் மைண்டில் ஏற்றாமல், என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று மைண்டில் எதுவுமே ஏற்றாமல் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுங்கள். 1 வருஷம் கூட எடுக்கட்டும், 1 வருஷம் கூட நீங்கள் டார்கெட்டை வைங்க. ஓகே, ஆனால் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக அண்ட் கரெக்டாக போகணும் அப்படின்னா அது லைஃப் ஸ்டைலாகவும் மாறும். இன்றைக்கி எனக்கு கொடுத்தா கூட அந்த ஃபுட்டு எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா அவ்வளோதான், நான் செட் ஆகிட்டேன். இதில் எனக்கு என் உடம்பும் செட் ஆகிடுச்சு, என் மனசளவுலையும் செட் ஆகிட்டேன். எனக்கு பிடிச்சிருக்கு இப்படி மாறினது. இப்போ எனக்கு என்ன பார்க்கும்போது, என்னோட ஓல்டு ஃபோட்டோலாம் எனக்கு பார்க்கும்போது நம்மளா இது இப்படியா இருந்தோம், ஐயோ அப்படின்ற மாதிரி நான் பூஸ்டப் பண்ண என் குரூப்புக்கு சொல்கிற விஷயமும் அதான். என்னோடய ஃபோட்டோஸ் அனுப்பி இன்ஸ்பைரிங்காக இருக்குன்றது, இன்ஸ்பைரிங் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, நம்மளால் முடிஞ்சதையும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் வந்துட்டு இந்த மாதிரி பார்க்கும்போது ஓல்டு ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுக்கோங்க, தயவு செய்து எடுத்து வச்சுக்கோங்க. எனக்குலாம் இல்லை, எனக்கு இல்லாமல் நான் இப்போ யூடியூப்பில் இருந்த ஓல்டு வீடியோஸ் எடுத்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி வந்துட்டு எடுத்து வச்சிங்க அப்படின்னா டே பை டே ட்ரெஸ் இன்ச்சு லூஸ் ஆகுறது அண்ட் வந்துட்டு இதெல்லாம் ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் போது நம்மளோட மைண்டு வந்து தானாக வந்துட்டு நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது நிறைய டாக்டர்ஸ் ஆல்சோ சொல்லியிருக்காங்க, தெரியும் நிறைய பேருக்கு. நிறைய டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க, நம்ம எவ்வளோ ஹாப்பினஸாக ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நல்லா பீஸ்ஃபுல்லாக தூங்கி சீக்கிரமாக எந்திரிக்கணும், சீக்கிரமாக தூங்கணும். இதுதான்
இதை வச்சுக்கோங்க மைண்டில். சீக்கிரமாக எந்திரிக்கணும், சீக்கிரமாக தூங்கணும் அப்படின்னா நல்லா ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் இருக்கும். எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் இருந்தீங்கன்னாவே உடம்பு சரன்னு குறைய ஆரம்பிக்கும். ஓகேவா? இந்த கொஷனுக்கான ஆன்சர் இதுதான். ஏறும் இறங்கும் இட்ஸ் நார்மல். நீங்கள் அதை மைண்டில் ஏற்றுக்காதீங்க. ஆனால் கரெக்டாக கவனிச்சுக்கிட்டே இருங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எதனால ஏறுது, எதனால இறங்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. தேங்க்யூ. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஆதி காலத்து, அதாவது கேள்வியிலேருந்து இப்போ வரைக்கும் மேபி புதுசாக பார்க்குறவங்க தெரியல, ப்ளீஸ் குரூப்பில் இருக்கவங்க கூட இதை சொல்கிறீங்க. கடுங்காய் தோல், கடுங்காய் பொடி நான் சொன்னேன். அது இல்லை அப்படின்னா ப்ளீஸ் யூ கேன் யூஸ் எனி திங். கடுங்காய் தோலார், கடுங்காய் பொடி, ஆப்ஷனல் வந்துட்டு இதை கட் பண்ணிக்கலாமா, அதை கட் பண்ணிக்கலாமா. நோ, நான் என்ன யூஸ் பண்ணணும் அதை தான் இவ்வளோ பேர் ரிசல்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஓகே, நிறைய பேர் எனக்கு மோஷன் போக மாட்டேங்குது, இந்த ட்ரிங்க் ஹீட் ஆகுதுன்னு. ஆப்வியஸாக ஹீட் ஆகணும்னு தான் சொல்லியிருக்கேன். ஸோ தட் இஸ் வை ஐ எம் டெல்லிங், ப்ளீஸ் ப்ரெக்னன்சி இருக்கவங்க எடுக்காதீங்க. பிகாஸ் 100% நேச்சுரல். ஆனால் இந்த ஹீட் என்ன பண்ணும், பீரியட்ஸ் வர வரைக்கும். ஸோ நம்ம குழந்தை தங்குறது பீரியட்ஸ் பண்ணக்கூடாது, ஆகக்கூடாது. கரெக்டா? ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது ஹீட் ஆகிறதுனால தான் ஹீட் இந்த ஒரே ஒரு சென்டென்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால மட்டும்தான் இந்த இன்கிரீடியண்ட்டை எடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறேன். மித்தபடி ஆல் இன்கிரீடியன்ஸ் ஆர் நேச்சுரல் ஒன்லி. நல்லாவே தெரியும். சோம்பு, ஜீரகம், பட்டை எல்லாமே டைஜஷனுக்கான ஏற்ற பொருள் தான். எதுவுமே நம்ம அளவுக்கு மீறி யூஸ் பண்ணல. 50 கிராம்ஸ் 30 கிராம்ஸ் இதுதான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது பெரிய அளவில் இம்பாக்ட் ஆகாது. பட் பாடி கண்டிஷன்ஸ், இப்போ என்னோட பாடி ஆக்சுவலி கூல் பாடின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா எனக்கும் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுவேன். கட்டி வரும், இது வரும். பட் நான் ஸ்டாப் பண்ணிட்டு ஒயிட் பம்கின் எடுப்பேன், இந்த மாதிரி ஜூஸ் எடுப்பேன். ஆல்டர்னேட்டிவாக மாற்றிக்கணும். ஒரே இது அப்படி ஆகுது அப்படின்னா நம்ம ஆல்டர்னேட்டிவாக பார்த்தணும். இப்போ உங்களுக்கு லூஸ் மோஷன் ஆகலை, இந்த ட்ரிங்க் எடுத்து ஹீட் ஆகுது அப்படின்னா ப்ளீஸ் 2 நாளைக்கு ஸ்டாப் பண்ணிட்டு ஒயிட் பம்கின் எடுங்க. ஆல்டர்னேட்டிவான ட்ரிங்க் சொல்லியிருக்கேன். நிறைய வாட்டர் இன்டேக் எடுங்க. வாட்டர் மெலன் சாப்பிடுங்க, குக்கும்பர் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் என்ன தண்ணி கண்டென்ட்ல இருக்குதோ சுரக்காய் ஜூஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் சுரக்காய் பொரியல் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணி லிக்விடான ஐட்டம்ஸ் எடுத்துக்கோங்க. அதெல்லாம் உங்கள் பாடி கூல் பண்ணுறதுக்கும் அண்ட் உங்கள் வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ப்ளீஸ் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சிங்கிள் வேர்ட் கூட நான் அன்வான்டாக பேச மாட்டேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான திங்ஸ் மட்டும்தான். நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு அகெயின் இந்த கொஸ்டினை கீழே கேட்டிங்கன்னா ஐ எம் நாட் டெல்லிங் அகெயின். ப்ளீஸ் நீங்கள் எனக்கு புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபோனை பிடிச்சி நடலாம் கொடையுது. ஆக்சுவலி இது எனக்கு சிவியர் பெயினாக ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எடிட்டிங்லேருந்து எல்லாமே உட்காந்து பண்ணிட்டு இருக்கிறதுக்கு முடியல ஆக்சுவலாக எனக்கு. அண்ட் பீரியட்ஸ் ரிலேட்டடான நிறைய கொஷின்ஸ் இருக்குது. ஸோ அதையும் நான் கிளியர் பண்ணுறேன். அண்ட் ப்ளீஸ் கடுங்காய் தோல், கடுங்காய் பொடி, எனி திங் யூ கேன் யூஸ். ஆனால் நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸ், நான் சொன்ன அளவில் மட்டும்தான் போட வேண்டும். அப்படி இல்லை உங்களுக்கு ரொம்ப ஹீட் ஆகுதுன்னா 50 கிராம் ஆஃப் கருஞ்சீரகம், 30 கிராம்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அதுக்கு மேலே நோ ஆப்ஷன்ஸ். எல்லா இன்க்ரீடியண்ட்டும் போட்டு தாங்கணும். எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே 100% நேச்சுரல் தான். நான் என் மெத்தட் கூட உங்களுக்கு நான் போட்டுட்டேன். நான் சொல்லுங்கள், நான் ஏதாவது மறைச்சி இந்த ட்ரிங்க் இதுன்னு சொல்கிறேன்னா இட் ஒர்க்ஸ் ஆல். எல்லாருக்குமே இது ஒர்க் ஆகுது. ஸோ ஹீட் ஆகுது அப்படின்னா அதுக்கான இதை நம்ம தான் பார்த்துக்கணும், என்ன அளவுக்கு ஹீட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்ட்டு. அப்புறம் கர்ட் எடுத்துக்கலாமா, பன்னீர் எடுத்துக்கலாமான்னு கேட்குறீங்க. கர்டெல்லாம் நான் அவ்வளோவா சாப்பிட மாட்டேன். அண்ட் என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்றதுல தப்பு கிடையாது. அண்ட் 100 கிராம்ஸ் எது எடுத்தாலும் 100 கிராம்ஸ் மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் பன்னீர் எடுக்கலாமான்னு கேட்குறீங்க. தாராளமாக பன்னீர் எடுக்கலாம். ப்ரோட்டீன்கான சோர்ஸ் தான் அதில் 100 கிராம்ஸ், அதுவும் 100 கிராம்ஸ். எப்பயாவது கேரட் சாப்பிட்லாமான்னு கேட்குறீங்க. கேரட் சாப்பிட்லாம். கேரட் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ எனக்கு நான் சாப்பிட்டேன்னா அது நெஞ்சு மேலே இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அது நல்ல ஒரு ஸ்கின் அண்ட் எல்லாத்துக்குமே நல்லது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இவ்வளோண்டு ஒரு 100 கிராம்ஸ், 50 கிராம்ஸ் பாயில்டோ அன்பாயில்டோ எப்படியோ. அன்பாயில்டு ராவா சாப்பிட்றதுக்கு ப்ளீஸ் பாயில் பண்ணி தான் சாப்பிட்ணும் எனக்கு கேட்டிங்க அப்படின்னா எடுத்துக்கலாம். எதுவுமே எடுத்துக்காம இல்லை. அப்புறம் மரவள்ளி கிழங்கு சாப்பிட்லாமான்னு கேட்குறீங்க. ப்ளீஸ் அதை மட்டும் எடுக்காதீங்க. ஸ்வீட் கார்ன், ஸ்வீட் பொட்டேட்டோ அது எடுங்க. அதாவது சக்கரவள்ளி கிழங்கு, கொஞ்சம் தமிழில் கேட்டிங்க அதுக்காக சொல்கிறேன். சக்கரவள்ளி கிழங்கு, சோளம், இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அண்ட் வேறு என்ன கேட்டிருந்தீங்க, வேறு ஏதாவது சாப்பிட்லாமா, சாப்பிடக்கூடாது. நான் என்ன சாப்பிட்லான்னு சொல்லிட்டேன். ஸோ அதை வச்சு எப்படி நீங்கள் பண்ணணும்னு நினச்சிக்கணுமே தவிர எதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அதை தேடி சாப்பிடாதீங்க. நான் ஹெல்தியான ஃபுட்ஸோ நான் ஹெல்தியான இதுவோ சொல்லிட்டேன். ஸோ யூ கேன் மேக் இட். நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபுட்டை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. அப்படி தாங்க என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன், என்ஜாய் பண்ணியிருக்கேன். ஓகே, உங்கள் ஃபுட்டை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுதான் நான் சொல்வேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குது? ஓகே, ஓட்ஸில் இன்றைக்கி ஒரு ரெசிபி சொன்னாங்க. ஓட்ஸில் அது போட்டு சோயா சங்க்ஸ் போட்டுக்கோங்க, எக் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு சாப்பிடுங்க. நான் அப்படி தான் சப்பாத்தியால் நான் சாப்பிட்றது ஒரு எக் ஊற்றினா. ஆனால் எக் ஊற்றினா கேலரிஸ் அதிகம். ஆனால் அது தெரியுமா? நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கேலரிஸை கால்குலேட். அதுதான் சொல்கிறேன், பேலன்ஸ் பண்ண தெரியணும். இப்போது இன்றைக்கி நான் பிரியாணி சாப்பிட்டாலும் 100 கிராம் ஆஃப் ரைஸ் எடுத்தேன்னா 1000 கலரி அதில் இருக்குது. அந்த 1000 கலரி அவ்வளோதான், அதோட முடிஞ்சிடும். அப்போது மதியத்துக்கு நான் என்ன பண்ணணும், குக்கும்பர் மட்டும், நைட்டுக்கு என்ன பண்ணணும், குக்கும்பர் மட்டும் சாப்பிட்டு படுக்கணும். உங்களுக்கு அந்த மேனேஜிங் ஸ்கில்லு தெரிஞ்சிருச்சுன்னா இட்ஸ் வெரி ஈஸி. 1200
பர் டேக்குன்னா இப்போ இந்த ஜூஸில் 200 கேலரிஸ் இருக்குன்னா இன்னும் எனக்கு மதியானத்துக்கு ஓகே ஐம் டன், இதோட டன். ஓகே, எனக்கு இன்னும் வந்துட்டு ஒரு லஞ்ச் இருக்குது. லஞ்சுக்கு வந்து நான் ஒரு 200 இருக்கிறேன். 200 இல்லை 300 சம்திங் போகுது, இல்லை 500 600 கூட போகுது. அதோட எனக்கு முடியுது. ஆனால் 100 கேலரிஸ் தான் இருக்குது. நைட்டுக்கு பசிக்கும். என்ன பண்ணலாம்? குக்கும்பர் சாப்பிடலாம், ஸ்வீட் வேறு என்ன சாப்பிடலாம், ஸ்வீட் கார்ன் சாப்பிட்டு படுக்கலாம், ஒரு சாலட் எடுக்கலாம் 100 கிராம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, 100 கேலரிஸ்க்கு ஏற்ற மாதிரி. அந்த மாதிரி மேனேஜ் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா இன்னொரு பெரிய கொஷின். அக்கா 6 மணிக்கு எந்திரிக்க சொல்கிறீங்க, பட் 6 மணிக்கு எனக்கு மோஷன் வரல, அப்படி வச்சு பண்ணுறது. ஓகே, 6 மணிக்கு ஃபஸ்ட்டு நானுமே எந்திரிக்க மாட்டேன். கொஞ்சம் லேட்டாக எழுந்துச்சு 6:30. இப்போலாம் 5 மணிக்கு எந்திரிக்கிறேன், தம்பியை குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புறதுனால. ஓகே, எழுந்திருக்கிறீங்களா? என்ன ஒர்க்னாலும் டெய்லி வந்துட்டு நம்ம ஒரு விஷயத்தை பழகிட்டோம் அப்படின்னா அது ரெகுலர் ஆகிடும். நான் அப்படி தான், நான் மோஷனே வரலனாலும் போய் உட்காந்து பாத்ரூமில் இருக்கிறேன். ஸோ இது வந்து எனக்கு பழகிடுச்சு. இப்போ கரெக்டாக எந்திரிச்சோன்னா பாத்ரூம் போகிறேன், மோஷன் போகிறேன், யூரின் போகிறேன், வெயிட் செக் பண்ணுறேன். ஓகேவா? இல்லைக்கா எனக்கு அது கொஞ்ச நாள் ஆகும்ல பழகம். ஓகே, அப்போ வெயிட் பண்ணுங்கள். எப்போ மோஷன் இது போயிட்டு வரீங்களோ அதுக்கப்புறம் அப்போ உங்களுக்கு கட்டுப்பாகும்ல, ஐயோ என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்னு. ஆமாம், அப்போ மோஷன் ட்ரை பண்ணுங்கள், போங்க, அதுக்கான சோர்ஸ் எடுங்க. அதுக்கான ஆக்சுவலி வெஜிடபிள்ஸ், ஃபைபர் இதெல்லாம் ஏன் எடுக்க சொல்கிறாங்க? இதெல்லாம் சீக்கிரமாக டைஜஷன் ஆகிற பொருள். ஹை ஃபைபர் டைஜஷன் ஆகும், ஸ்ட்ரென்தன் பண்ணும். இதே ஒரு தேவையில்லாத ஒரு சிக்கனோ இல்லை சிக்கன் சோர்ஸு, அது தப்பாக நினச்சக்கூடாது, நைட்டில் எடுக்கக்கூடாது. ஏன்னு கேளுங்க, டைஜஷன் லேட் ஆகும். எனிதிங் பரோட்டா கிராட்டா இதெல்லாம் தின்றோம்ல, அதெல்லாம் என்ன ரீசன்? எல்லாமே டைஜஷன் ஆகாது. ஸோ வயிற்றில் தங்கும். வயிற்றில் தங்கும் போது என்ன ஆகும்? அதெல்லாம் போய் ஃபேட்டாக நிற்கும். இதுதான் ரீசன். ஸோ காலைல ஏஞ்சோன்னா மோஷன் போகிறதுக்கு பழகணும். நிறைய தண்ணி குடிங்க. ஓகே, டெய்லியே தண்ணி குடிங்க. நிறைய பேர் பண்ண மிஸ்டேக்காக தான், நிறைய தண்ணி குடிங்க. நான் வந்துட்டு மோஷன் 6 மணிக்கு ஏஞ்சி, அக்கா 6 மணிக்கு நான் ட்ரிங்க் குடிக்கணுமானா கிடையாது. நீங்கள் 7 மணிக்கு எந்திரிங்க, 8 மணிக்கு எந்திரிங்க, எல்லாமே எம்டி ஸ்டொமக் தான். ஓகே, அப்போ ஏஞ்சோன்னா மோஷனோ பாத்ரூமோ போயிட்டு நீங்கள் வந்துட்டு வெயிட் எடுங்க. அதுக்கப்புறம் எடுத்தீங்கன்னா தப்பாக தான் வரும். நைட்டு நின்று பாருங்கள். இப்போ காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கிறீங்களா? ஏன்னா நம்ம தூங்கி எழுந்திருக்கு, நம்ம பாடியில் ஒன்றுமே இருக்காது, யூரின் முத கொண்டு வெளியில் போகுது. ஓகே, எம்டியாக இருக்குது. அந்த வெயிட் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ சப்போஸ் நீங்கள் நைட்டு தூங்க போகும்போது இப்போ 60 கிலோ இருக்கீங்க காலைல, சப்போஸ் தூங்க போகும்போது சும்மா செக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, 62 காட்டும். அது டிசப்பாயிண்ட் தான் ஆகும். இப்போ என்ன பண்ணுங்க, ஐயோ என்ன 62 எடுக்கு, வயிற்றுல நம்ம சாப்பிட்ருக்கோம்ல அது இருக்குல்ல, அப்போ நமக்கு என்ன காட்டும்? 62 தான் காட்டும், 60 காட்டும். ப்ளீஸ், இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் யோசிக்காதீங்க. அதெல்லாம் யோசிச்சிங்கன்னா நான் இப்படி போவேங்க, 65 காட்டுதா, இப்போ இட்டுருங்க, இப்போலாம் கரெக்டாக காட்டுது. இப்போது கொஞ்சம் நாளைக்கு அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் போவேன் ஹிட் மிஷினை பார்த்துக்கூடாது, எனக்கு 10 நிமிஷத்துக்கு ஒரு மாதிரி செக் பண்ணிட்டு கிடப்பேன். நான் என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது. ஸோ அதெல்லாமே தப்பாக காட்டும். ஆனால் என்னோட மைண்ட் செட் என்ன காட்டினாலும் நான் கரெக்டாக பண்ணேன். ஆனால் எல்லாருக்கும் அப்படி இருக்காது. ஸோ உங்கள் மைண்டில் ஃபஸ்ட்டு செட் பண்ணுங்கள், என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். நம்ம பண்ணுறத கன்ஸ்டண்ட்டாக பண்ணுங்க. அதை பண்ணிங்கன்னா நம்ம வந்துடும். ஓகே, புரியுதா? ஸோ வந்துட்டு காலையில் தான் உங்களால் ட்ரிங்க் குடிக்க முடியலன்னா நீங்கள் எப்போ எந்திரிக்கிறீங்களோ தாராளமாக வெறும் வயிற்றில் குடிக்கலாம். ஆக்சுவலி வெறும் வயிற்றில் இட்ஸ் ஒர்க்ஸ். அதனால தான் வந்துட்டு வெறும் வயிற்றில் குடிங்கன்னு சொல்கிறது. ஏன்னா எம்டி ஸ்டொமக்கில் இருக்கும்போது வயிற்றில் ஒன்றும் இருக்காது. ஸோ அதோட ஒர்க்கை பண்ணுறதுக்கு அதுக்கு ஈஸியாக இருக்கும் அண்ட் எஃபெக்டிவாக இருக்கும். இதே நீங்கள் குடிச்சிட்டு பண்ணும்போது, நானுமே லஞ்சு குடிச்சிட்டு குடிப்பேன். டீ குடிக்கலாமான்னு கேட்குறீங்க, 100 முறை இதே கேள்வி தான் வருது. டீ குடிக்கக்கூடாது, மில்க் ப்ராடக்ட்ஸ் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லும் போது ப்ரோட்டீனுக்கான சோர்ஸும் பன்னீர் மட்டும் தான் சொல்லிட்டேன். இதுவே சொல்லிட்டேன். நான் என்ன தான் பண்ணணும், இதுக்கு மேலே எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டேன். டீ என்னங்க, எனக்கு இந்த கேள்வி கேட்டால் அப்படியே ரைஸ் ஆகுது. ஏன் ரைஸ் ஆகுதுன்னா, நம்ம உடம்பு முக்கியம். இப்போ டீ ரொம்ப முக்கியமாக, டீ அடிக்ஷன் ஆகிடுச்சு. எனக்கு டீயை மறக்கவே முடியல. அவன் உடம்பு முடியல, உடம்பு குறைக்கணும்னு இறங்குறோம். இப்போ அந்த டீ தாங்க நம்மளை டிசைட் பண்ணுது இல்லை? அந்த தம்மா துண்டு ஒரு கப்பு டீ தான் நம்ம வாழ்க்கையை முடிவு பண்ணுது. நம்ம குண்டா இருக்கணுமா ஒல்லியாக இருக்கணுமா எல்லாமே. தயவு செய்து மனசு வைங்க. மனசு வச்சிங்கன்னா உங்களால் முடியும். இதுதான் இது யோசிங்க. இது உங்களால் முடியுது. நிறைய பேர் இந்த மோட்டிவேஷன் வேர்ட்ஸாகவே எடுத்துக்கிறீங்க. என்னால் முடியுது அப்படின்னா உங்களால் முடியும் அப்படின்றது உண்மையான சாத்தியமான வார்த்தை இல்லை. இன்னைக்கு இவ்வளோ பேர் பண்ணிட்டு இருக்கீங்களே, எவ்வளோ கமெண்ட்ஸ் கீழே நீங்களும் தானே பார்க்குறீங்க கமெண்ட் செக்ஷன். யாரையும் அவங்கவுங்க தானே வந்து கமெண்ட் போடுறீங்க. எதாக இருந்தாலும் இவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைபு, ஒரு பேட் சிங்கிள் கமெண்ட் கூட கிடையாது. ஏன்? இட் ஒர்க்ஸ். கரெக்டாக ஒர்க் பண்ணுச்சு அப்படின்னு கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா இட் ஒர்க்ஸ். 100% கேரண்டி. அதுக்கு நான் எக்ஸாம்பிள் அண்ட் இவங்க எல்லாருமே எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ ப்ளீஸ் அடுத்த கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம். இந்த கிரேவிங்ஸு, இந்த டீ இதெல்லாம் தவிருங்க, தயவுசெய்து தவிருங்க. நிறைய பேரோட கொஸ்டின்ஸ், நீங்கள் பீரியட்ஸில் ஒர்க் அவுட் பண்ணிங்களா அப்படின்னு கேட்டிங்க. ஓகே, இனிஷியல் ஸ்டேஜில் ஆர்வ கோளாறில் நான் ஒர்க் அவுட் பண்ணேன். ஏன்னா எனக்கு அப்போ பிரிஸ்காக இருந்துச்சு. இப்போது ஒரு சின்ன இப்போ இந்த பொருள் விழுதுன்னு வச்சுக்கோங்களேன், என் பையனை கூப்பிடுவாப்பா, அம்மா இது எடுத்து குடிப்பியாப்பா அப்படின்னு. ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணும்போது என்னால் முடியல. அப்போ வேறு நான் நைட்டி வேறு பண்ணியிருந்தேன். அப்போல்லாம் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டேன், நைட்டி தான் வீட்டில்
போட மாட்டேன் மீன்ஸ் எந்த நேரமும் இந்த மாதிரிலாம் போட்டு சுத்த முடியாது. இப்போ இருக்க மாதிரி மாடர்னாலாம் இருக்க மாட்டேன். அப்போ மாதிரி வந்து நைட்டி தானே வீட்டில் ஆப்வியஸாக எல்லாருமே நைட்டி தான் போட்டிருப்போம். ஸோ அதை விட்டுருங்க. அதனால அதை போட்டிருக்கேன். ஒர்க் அவுட்டுன்னு ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டே நைட்டி இங்கே தடுக்குது காலை தூக்க முடியல, கையை தூக்க முடியல, குனிய முடியல. ஓகே, வேலைக்கு ஆகாது. அதான் இவ்வளோ பெருசு இருக்கேன் நான். எங்கே அந்த முடியல. நெக்ஸ்ட் டே லைட்டாக ஆரம்பித்தேன். 10 நிமிஷம் பண்ணேன், 20 நிமிஷம் ஆச்சு, 30 நிமிஷம் ஆச்சு, 40. இப்போ என்ன ஸ்ட்ரெச் பண்ண சொல்கிறீங்க? எல்லா ஸ்ட்ரெச்சும் கீழே உருள சொல்கிறீங்களா? உருள முடியும். ஏன்னா அன்றைக்கி எனக்கு முடியாத விஷயம் எனக்கு முடியுது அப்படின்னா நான் ட்ரை பண்ணது தான். பீரியட்ஸில் கூட ஐம் டூயிங். நம்மளால் முடியும் அக்கா, எனக்கு முடியும்க்கா, நான் பண்ணுறேன். ஏன்னா இட்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு காமன் விஷயம். பீரியட்ஸ் டைமில் இடுப்பு வலிக்கும், உடம்பு கால் வலிக்கும். ஸோ நான் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் வந்துட்டு முடியாமல் இருக்கிறீங்க. இல்லை உங்களால் வாக் போக முடியும்னா தயவுசெய்து போங்க. என்னால் 10 நிமிஷம் ஒர்க் அவுட் பண்ண முடியும்னா தயவுசெய்து பண்ணுங்கள். ஏன்னா எல்லாருமே அவங்கவுங்க பாடியை பொறுத்தது. நான் வந்து ஸ்டார்டிங் பீரியடில் பண்ணேன், அதுக்கப்புறம் வந்துட்டு பண்ணுறதில்ல. ஓகே வேணாம், நம்ம இதுக்கு மட்டும் டைம் கொடுப்போம், பீரியட்ஸ் டைமில் மட்டும் வேண்டாம். ஏன்னா எனக்கு பீரியட்ஸ் வந்து ரொம்ப சிவியராக இருக்கும். ஆக்சுவலி எனக்கு டெலிவரி C-செக்ஷன் 2 குழந்தையும் இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஆயிடுச்சு. நான் நினச்சிட்டேன் ஓகே நமக்கு PCOD தைராய்டு அந்த மாதிரி ஏதாவது இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. ஓகே செக் பண்ணிடலாமே செக்கும் பண்ணிட்டேன். ஆனால் இல்லை, காட் கிரேஸ் வந்துட்டு இல்லை. ஆனால் அதுலேயும் நான் உசாராயிட்டேன். ஓகே வேலைக்கு ஆகாது. ஏன்னா வயசு பொண்ணில் எனக்கு வந்து நான் என்னோடய ஸ்டோரிலாம் கேட்டிங்கன்னா பயங்கரமாக இருக்கும். வயசு பொண்ணில் எனக்கு வயிற்று வலி தாங்க முடியாது, அப்படியே உருளுவேன், பிறலுவேன். எனக்கு ஒரு மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துன்னா அந்த இடம்லாம் பீரியட் ஆகிடும். எனக்கு வயசில் அந்த ஒரு இது 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். அப்புறம் ஒரு குழந்தை பிறந்துச்சு, அப்படி தான் இருந்துச்சு. அப்படி தான் இருந்துச்சு. எங்கள் மாமியார்லாம் என்னை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்து அதுக்கப்புறம் அதை கியூர் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் அதாவது இப்போ PCOD நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூவும் இல்லை, எதுவுமே கிடையாது. ஆனால் எனக்கு இந்த மாதிரி ப்ளீட் ஆகிட்டே இருந்தது. அப்புறம் ஒரு கட்டத்தில் 2வது குழந்தைக்கு அப்புறம் சும்மா சொட்டா ஒரு 3 நாள் வரதே பெரிய விஷயம் ஆகிடுச்சு. அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஓகே நமக்கு ஓவர் வெயிட்டு, ஓகே தைராய்டு ஏதாவது இருக்கான்னு நான் நாட்டில் கேட்பேன். எனக்கு டபுள் சின் இருக்குது. ஏன்னா அவங்க நர்சிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்டு. ஸோ வந்து நான் கேட்டேன் அவங்ககிட்ட, இந்த மாதிரி இருக்கா, எனக்கு இருக்குமா அப்படின்ட்டு. அவளும் செக் பண்ணி அப்புறம் வந்து எதுக்கு செக் பண்ணிவிடுங்கன்னு சொல்லிட்டு காட் கிரேஸ் இல்லை. அப்போது நான் வந்துட்டு ஒரு இப்போ எப்படி ஃபீல் ஆகுதுன்னா கரெக்டாக பீரியட் ஆகுது, கரெக்டாக 1ஆம் தேதி பிறக்கக்கூடாதுன்னு அதுக்குள்ளே வந்துடுது. கரெக்டாக இருக்கு, என் பாடி கரெக்டாக ஒர்க் பண்ணுது. ஆக்சுவலி டைஜஷனாக இருக்கட்டும், ஒரு மோஷன் போகிறது எல்லாமே பாடி கரெக்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்ம ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்குள்ளே வந்துட்டு அப்படின்னா இது எல்லாமே தானாக நடக்க ஆரம்பிக்கும். ஸோ டோன்ட் வரி. பண்ண முடியறவங்க பண்ணுங்கள், பண்ண முடியலன்னா இட்ஸ் ஓகே. ஒரு 2-3 டேஸில் எதுவுமே ஆக போகிறது கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு என்னோட அட்வைஸ் வந்து எனக்கு சொல்கிறேங்க, என் பாடி ஒரு டைம் முடிஞ்சிச்சு நான் பண்ணேன், ஒரு டைம் முடியலன்னா பண்ண மாட்டேன். ஸோ அந்த மாதிரி தான். ஏன்னா எல்லாருக்குமே ஆப்வியஸாக எல்லாருக்கும் வயிறு வலிக்கும், இந்த இடுப்பு வலிக்கும். ஆனால் நம்ம குரூப்பில் முடிகிற பொண்ணுங்க பீரியட்ஸ்லேயும் பண்ணுறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வீக் வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து இப்போ வந்துட்டு அக்கா வயிறு வலிக்குது நான் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஓகே விஷயம் தான். இப்போ உன்னால் முடிஞ்சுன்னா பண்ணு, இல்லைன்னா விட்டுரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 2-3 நாள் நீங்கள் வயிறு வலியும் வச்சுக்கிட்டு பண்ணணும்னு எந்த அவசியம் கிடையாது. நம்ம ஒரு நாள் பண்ணாதது இப்போது போட்டு ரொம்ப அப்படியே உடம்பு படுத்தக்கூடாதுன்ற மாதிரி அதுக்கும் ஒரு ரெஸ்ட் வேணும்னா முடிஞ்சால் வாக் பண்ணுன்னு சொல்லுவேன். இல்லை முடியலன்னா படு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன பண்ணுறியோ அதை மட்டும் கரெக்டாக ஃபுட்டு மட்டும் எடுத்துக்கோ, அவ்வளோதான். ஓகே அப்புறம் வெயிட் லாஸ் ட்ரிங்க்கு பீரியட் டைமில் குடிக்கலாமான்னு கேட்குறீங்க. ஆப்வியஸாக வந்து குடிக்கக்கூடாது. அதுவுமே உங்கள் ஆப்ஷன் தான். ரெண்டுமே உங்கள் ஆப்ஷன் தான். எக்ஸசைஸும் உங்கள் ஆப்ஷன் தான், வெயிட் லாஸ் ட்ரிங்க்கும் உங்கள் ஆப்ஷன் தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா நான் பண்ணது எல்லாமே உங்களுக்கு சொல்லித்தரேங்க. அது நடக்குது. ஏன்னா இதுதான் இயல்பு. சாப்பாடை குறைச்சி என்ன சாப்பாடு எடுக்கணும், எவ்வளோ எடுக்கணும், ஹெல்த்தியாக எடுக்கணும், ஒரு கண்டிக்கிறேன், ஒரு சொல்கிறேன் அப்படின்னா அதை நீங்கள் பண்ணுறீங்க. வந்துட்டு அதுக்கான நம்ம பாடியில் வந்து இது வரைக்கும் ஒர்க் அவுட்டே பண்ணியிருக்க மாட்டோம், ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அதுக்கான ரிசல்ட்ஸ் தான் இன்றைக்கி வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த லைஃப் ஸ்டைல்குள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்க்குற ரிசல்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் பண்ணுறதுக்கான ரிசல்ட்ஸ் தான். ஸோ அப்படி இருக்கும்போது உங்கள் பாடி உங்களுக்கு தான் தெரியும். நான் அன்றைக்கி முறை சொல்லிட்டேன். இப்போ நான் வந்துட்டு வெயிட் லாஸ் ட்ரிங்க்கு நான் எடுப்பேன். ஓகே ஏதாவது ஒரு வேலை நான் வந்துட்டு வெயிட் லாஸ் ட்ரிங்க் எடுத்துக்குவேன். காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கலாம், இல்லை நான் சும்மாவே எடுத்துக்குவாங்க. டீ மாதிரி எனக்கு ஒத்துக்குது அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் ஒத்துக்கணும்னு எந்த அவசியம் கிடையாது. ஸோ ஒரு பாடி ஒரு மாதிரி நான் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு ஜூஸ் பண்ணி காட்டினேன். ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு தெரியணும் அப்படின்றதுக்காக. ஆனால் நான் ஆக்சுவலி வந்துட்டு எடுப்பீங்களா எடுக்க மாட்டேன்னா என்னோட பாடி பொறுத்தது. நான் எடுக்கணும்னா எடுப்பேன். இல்லை நமக்கு ஒத்துக்காது, இதனால ப்ளீட் ஆகும், இதனால எல்லாம் போகும், எதுக்கு இப்போ இதை பிடிச்சிக்கிட்டு அப்படின்னா ஏன்னா நம்ம தான் அந்த வலியை அனுபவிக்க போகிறோம். அதனால எக்ஸசைஸாக இருந்தாலும் சரி, ட்ரிங்க் குடிக்கிறதா இருந்தாலும் சரி, இட்ஸ் யோர் சாய்ஸ். என்ன கேட்டிங்கன்னா வேண்டாம். அந்த டைமில் உங்கள் உடம்பு எப்படி இருக்குமோ, ஆல்ரெடி எல்லா பொண்ணுங்களுக்கும் முடியாமல் இருக்கும். வீட்டு வேலை, அது இது, குழந்தைய பார்த்துக்கிறது, இதில் இதையும் வேறு பண்ணோன்னா நம்ம மைண்ட் அப்செட் ஆகி போ அப்படின்னு விட்டுருவோம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம மைண்ட் டைவர்ஷன் ஆகிறதுக்கு பெரிய ஒரு வழிகாட்டி வந்துட்டு இந்த மாதிரி முடியாத டைமில் மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். இந்த டைம்லாம் நான் நேற்று முழுக்க அழுதுட்டு உட்காந்துருந்தேன். திடீர்னு சிரிக்கிறேன், திடீர்னு விளாட்றேன், திடீர்னு அழுகுறேன், திடீர்னு சிரிக்கிறேன். இந்த மாதிரி பைத்தியங்கள் மாதிரி சில இதெல்லாம் பண்ணுறேன். அப்போ இந்த இதில் வந்துட்டு இன்னும் இரிட்டேட் ஆகும் எனக்கு. ஸோ எடுக்கிறதும் எடுக்காததும் உங்கள் சாய்ஸ். ப்ளீஸ் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். திருப்பி இந்த கேள்வியை கேட்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் அகைன் கேட்குறீங்க. கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
இவ்வளோ நேரம் பேசியிருக்கேன். இந்த வீடியோவை 40 மணி நேரம் வந்தாலும் உட்காந்து ஒழுங்காக பார்க்குறீங்க. நான் இவ்வளோ நேரம் எடுத்திருக்கேன். ஓகே, அடுத்த கேள்விக்கு போகலாமா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எடுக்கிறதும் எடுக்காததும் உங்கள் விருப்பம். என்னென்ன ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ணும் சாப்பிடக்கூடாதுன்னு குரூப்பில் கேட்டேன் அப்படின்னா, நான் தெளிவாக உட்காந்து வீடியோ போட்டிருக்கேனே என்ன சாப்பிட்ணும் அப்படின்ட்டு. ஸோ அதை வச்சு உங்களோட ஃபுட்டை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு இருக்கும், ஒரு நாளைக்கு இருக்காது. ஓகே, இதெல்லாம் வந்துட்டு நம்ம ரீசனாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் அதை அச்சீவ் பண்ணவே முடியாது. ஸோ வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் என்ன இருக்குது, அவக்கடாவாக எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஆப்பிள் இருந்தால் கூட சாப்பிட்லாம், அன்னாச்சி பழம் இருந்தாலும் சாப்பிட்லாம், பப்பாளி பழமும் சாப்பிட்லாம், கொய்யாக்காய் சாப்பிட்லாம். சூப்பராக பண்ணுறீங்க குரூப்பில் இருக்கவங்க எல்லாருமே. தெரியாதவங்க அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் நான் அதுக்கு தான் உங்களுக்காக தான் வீடியோவே போடுறேன். இவ்வளோ தூரம் உட்காந்து பேசி கிளியர் அண்ட் கட்டாக வீடியோ போடுறது உங்களுக்காக மட்டும்தான். யார் யாருக்கு புரியல, யார் யாருக்கு தெரியல, நீங்கள் ஏங்க அவங்ககிட்ட போய் கேட்குறீங்க? என்கிட்ட கேளுங்க, அதோ வீடியோ இருக்குது, உட்காந்து நாள் ஃபுல்லாக பாருங்கள். அவங்ககிட்ட கேட்கணும்னு எந்த அவசியமும் இல்லையே. ஏன்னா அவங்களுக்கே ஆக்சுவலாக தெரியாது என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு. குரூப்பில் இருக்கவங்க உங்களை மாதிரி தான் என்கிட்ட வந்து கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் சாப்பிடலாம், இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நான் வீடியோவே போட்டேன். ஸோ ப்ளீஸ் வந்துட்டு வீடியோவை பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். வந்துட்டு என்ஜாய் பண்ணி பண்ணுங்கள், டென்ஷன் எடுக்காதீங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். அண்ட் வந்துட்டு உங்களோட கொஷின்ஸ்க்கான ஆன்சருக்கு வீடியோவாக உட்காந்து சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா என்னால் ரிப்ளை பண்ண முடியல, இந்த நரம்பு ஃபுல்லாக அப்படி வலிக்குது, எனக்கே தெரியுது நல்லா. இது வந்து சிவியராக இருக்குது, சான்சஸ் கூட இருக்குன்னு. அதனால தான் நான் வந்துட்டு அவாய்ட் மெசேஜ்லாம் வந்துட்டு பார்த்துட்டு இப்போ உங்களுக்கு வந்துட்டு வீடியோவாக உட்காந்து கன்வெர்ட் பண்ணிட்டுருக்கேன். ஓகே, ஸோ ப்ளீஸ் என்னென்ன சாப்பிடணும் என்னென்ன சாப்பிடக்கூடாது, யார் சாப்பிடணும், என்ன எடுத்துக்கணும் என்ன எடுக்கக்கூடாது, சிங்கிள் வேர்டு கூட நான் எல்லாமே பார்த்து வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளீஸ் வந்துட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். தயவுசெய்து என்னோட வேண்டுகோள், நீங்கள் வந்துட்டு ஒரு கோல் வச்சு அக்கா நீ வெயிட் நான் பண்ணணும், இதனால் இவ்வளோ அவமானங்கள் இருக்குது, இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, ப்ளீஸ் குரூப் எடுத்துறாதீங்க, இது அதுன்னு நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்க. இதெல்லாம் நான் என்னால் முடியலனாலும் என்னோட எஃபோர்ட் போட்டு நான் வீடியோவாக எடுக்கிறதுக்கு காரணம் இதுதான். 10 பேருங்க, 10 பேர் பண்ண கூட போதும். புரியாதவங்க புரிஞ்சுக்கிட்டு எனக்கு இவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்குறீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா கமெண்ட் செக்ஷனை திறந்தாவே அவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் தான் எனக்கு, அவ்வளோ பாசிட்டிவ் வைப் தான் எனக்கு. இங்கே இல்லை, இன்ஸ்டாகிராம்லேயும் சரி இதுலேயும் சரி என்னால் ஹேண்டில் பண்ண முடியாத விஷயம் குரூப் எடுக்காத விஷயம். குரூப் எடுக்க மாட்டேன். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் லிங்க்னு புதுசாக பார்க்குறவங்க கேட்குறீங்க. என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னா வீடியோவாகவே போட்டிருக்கேன், இதுக்கு முன்னாடி வீடியோ போய் பாருங்கள். ஸோ குரூப் இப்போ எடுக்கலை. அண்ட் வந்துட்டு அடுத்த கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம். கம்மியான அளவு பட்டர் சேர்த்துக்கலாமான்னு கேட்குறீங்க. நான் வந்து பட்டர்லாம் அவாய்ட் பண்ணேன். அப்புறம் நான் என்ன பண்ணணும் அதை தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? புதுசாக பார்க்குறீங்கன்னா என்ன தெரியாது அப்படின்னா ப்ளீஸ், நான் வந்து நியூட்ரிஷனோ கைடோ கோச்சோ கிடையாது. நான் இந்த 16 கிலோவை வீட்டில் என்ன பண்ணி சாப்பிட்டேன்றதை தான் உங்களுக்கு நான் வந்து வீடியோவாக போட்டுட்ருக்கேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் தெரிஞ்சுக்கோங்க. பட்டர் வந்து நான் எடுக்கலை. அண்ட் வந்துட்டு நீங்கள் கேட்டிருக்கீங்க எக்கு யோக் சேர்க்கலாமான்னு. எக்கு யோக் சேர்க்கக்கூடாது, ஏன்னா அதோட கேலரிஸும் அதிகமாக வரும்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ளீஸ் வந்து எக்கு ஒயிட் மட்டும் எடுத்துக்கோங்க. நான் அதை மட்டும் தான் எடுத்துக்கிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். சூப்ஸ் எல்லாம் எடுக்கலாமான்னு கேட்குறீங்க, தாராளமாக எடுங்க. சூப்பெல்லாம் எடுங்க, சூப்பெலாம் நல்லது தான். சூப் பிடிக்கிறதுனால எந்த தப்பு இல்லை. பவுல் எடுத்திங்கன்னா கேலோரிஸில் போய் கேல்குலேட் பண்ணுங்கள். எக் சூப்பு, வெஜிடபிள் சூப்பு, மஷ்ரூம் சூப்பு, சிக்கன் சூப்புன்னு எவ்வளோ ஒரு பவுல் எடுத்திங்கன்னா அதை பற்றி கேலரிஸில் கேல்குலேட் பண்ணிக்கோங்க. கேலோரிஸ் ஆப் பற்றி சொல்லியிருக்கீங்க, வெல்டிஃபை மீயை உட்காந்து விவரமாக போட்டிருக்கேன், எப்படி பண்ணணும் எப்படி கேல்குலேட் பண்ணணும்னு. ப்ளீஸ் வந்துட்டு அதை செக் பண்ணி பாருங்கள். அடுத்த கொஸ்டின் போகலாமா? சோனியா விஜய், தேங்க்யூ ஸோ மச். உங்களோட பீரியட் ப்ராப்ளம் வந்து சரியாயிடுச்சு, டாக்டர்கிட்ட போனால் கியூர் ஆகிடுச்சுன்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ. நீங்கள் மட்டும் இல்லை, அண்ட் வந்துட்டு நிறைய பேர் நான் முடிஞ்சால் அட்டாச் பண்ணுறேன். ப்ளீஸ், வாவ், நான் பிளஸ்டுங்க, நான் ரொம்ப பிளஸ்டு. இப்பிறவி போதுன்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் என்னை வந்துட்டு ஃபீல் பண்ண வைக்கிறீங்க. ஏன்னா நான் ஆரம்பித்த பர்பஸ் நான் கரெக்டாக போயிட்டுருக்கேன். நான் என்ன நோக்கத்தில் ஆரம்பிச்சனோ அதை நான் கரெக்டாக போயிட்டுருக்கேன், அது கரெக்டாக பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் அப்பாவோட பிளெஸிங்ஸ் அண்ட் உங்களோட பிளெஸிங்ஸ், உங்களோட வாழ்த்துக்கள், கடவுளோட அனுகிரகம். ஏன்னா ஒரு உடம்பை சரி பண்ணுற அளவுக்கு காட் எனக்கு கொடுத்துருக்காரு. எனக்கு வந்து ஒரு இன்சிடென்ட் வந்து உடம்புனால தான் ஐயோ அப்படின்ற மாதிரி இருந்தது. இன்றைக்கி அந்த உடம்புல இருக்க எல்லா குறையும் வந்துட்டு டாக்டர் வந்துட்டு இன்றைக்கி ஒரு ஸ்டோரியில் போட்டிருக்கேன். அவங்க மம்மிக்கு வந்துட்டு இடுப்பில் ப்ராப்ளம், இடுப்பு கிழிஞ்சிச்சு, வந்துட்டு இனிமேல் நடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சம் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா, அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டேன். அண்ட் வந்துட்டு க்யூர் ஆகலை. பட் உங்களோட ட்ரிங்க் 116 கிலோலேருந்து 113 கிலோ வந்திருக்காங்க. ஐயோ இது வந்து நடந்திருக்காது அப்படின்னு சொல்லி இன்ஸ்பிரேஷன் பண்ணிகிட்டே இருங்க. ஐயோ சத்தியமாக நல்ல மனசுக்காரங்க தான் இன்னொருத்தவங்களை வந்து வாழ்த்த முடியும், இன்னொருத்தவங்க வந்து அப்ரிஷியேட் பண்ண முடியும். ஓகே, இவ்வளோ தூரம் இவ்வளோ கமெண்ட் இவ்வளோ லவ் வருது அப்படின்னா தெரியுமா, ஒன்று பண்ணி ஒன்று ஒர்க் ஆகுது, ஒரு நல்ல விஷயம் கொடுக்குறேன், அதெல்லாம் வந்துட்டு விட்டு உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி இது நடந்திருக்கு. இந்த கமெண்ட் வந்து 10 பேரை வந்துட்டு பூஸ்ட் பண்ணும். என்ன ஆல்சோ வந்து பூஸ்ட் பண்ணுது. எவ்ரி சிங்கிள் கமெண்ட் நான் நோட் பண்ணுறேன். நீங்கள் அதாவது நான் வந்துட்டு நெகட்டிவாக பண்ணுறவங்க தூக்கி போட்டுருவேன், ஆனால் இது வரைக்கும் வரல. இப்படி பண்ணுறீங்கன்னா
என்னோட லவ் அண்ட் சப்போர்ட் எப்போவுமே இருக்கும். எனக்கு நீங்கள் கொடுங்க, நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நான் அந்த மாதிரி பர்சன் தான். கைண்ட்னா கைண்டு, ஐ எம் லைக் அ மிரர் மாதிரி தான். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். இதை பற்றி பேசுகிறேன்னா கமெண்ட் செக்ஷன் பார்த்தேன், அக்கா வீடியோவை இதில் போடுங்க அக்கான்னு. தயவுசெய்து வந்துட்டு என்னோட வீடியோ இன்ஃபர்மேட்டிவாகவும் எப்போவுமே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாகவும் தான் இருக்கும். ஸோ என்னோட இன்ஸ்பிரேஷன்ற வேர்ட்லாம் ரொம்ப பெரிய வேர்டு. ஸோ குடும்ப பெண்கள், வீட்டில் இருக்கவங்க இருக்கட்டும், சின்ன பிள்ளைங்களாக இருக்கட்டும், ஆஃபீஸ் போகிறவங்க, இது பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க, லைஃப் இவ்வளோ தான், இப்படி தான், இந்த மாதிரி தான் இருப்போம், இந்த மாதிரி தான் இருக்கும், இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூ இருக்கும், இது கியூர் ஆகாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஆகுது அப்படின்னா ஐ எம் ஸோ பிளஸ்ட். உங்களோட ஆசீர்வாதம் எல்லாமே வந்துட்டு என் கூடயே இருக்கணும், எப்போவுமே இருக்கணும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். கொஸ்டின்ஸ் பார்த்துட்டேன், எதுவுமே கொஸ்டின்ஸ் இல்லை. நான் வந்துட்டு ஆல் ஓவர் வந்து நான் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன். ப்ளீஸ் இனிமேல் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் வந்து நிறைய பேர் வந்து அக்கா கேட்ட கேள்வியே கேட்குறாங்க, கேள்வியில் தவறுங்க அப்படின்னு. ஸோ புதுசாக வரவங்க ப்ளீஸ் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன். ஏன்னா ஒருத்தவங்க சொல்லியிருக்கீங்க அக்கா என்ன கேட்டு கேள்வி கேட்குறாங்க, எங்களுக்கே கடுப்பாக இருக்குது, நீங்கள் லிங்க் வைங்க அப்படின்னு. ஸோ ஓகே, ஐம் ட்ரைங் டு லிங்க் வைக்க ட்ரை பண்ணுறேன். அண்ட் வந்துட்டு தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோவை யூடியூப்பில் போடுங்க, நாங்கள் யூடியூப்பில் பார்த்துக்குறோம், நான் யூடியூப்லேயே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்துருக்கு. சொன்ன எல்லாருக்குமே நன்றி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ரிசல்ட்ஸும் கொடுத்துருக்கீங்க, ரிசல்ட் சொல்லியிருக்கீங்க. ஸ்டார்ட் பண்ண எல்லாருக்குமே என்னோட அப்ரிஷியேஷன். ஸ்டார்ட் பண்ணாது யாராவது இருந்தீங்கன்னா ப்ளீஸ் இன்றைக்கி என்னோட வீடியோ பார்த்து கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்னால் முடியும் அப்படின்னா உங்களால் எல்லாராலையும் முடியுமே. இன்றைக்கி என்னோட பீரியட் டேவை நான் என்ஜாய் பண்ணிட்டுருக்கேன், ஹெல்தி லைஃப் ஸ்டைலில் இருக்கேன். அண்ட் வந்துட்டு ப்ளீஸ் பீரியட்ஸ் டேயில் கிரேவிங், ஸோ எதாக இருந்தாலும் நம்ம எப்படி மேனேஜ் பண்ணணும்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் மறக்காமல் பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு போங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஃப்ரீ வெயிட் லாஸ் எல்லாருக்கும் போய் சேரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பேஜை பற்றி தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இன்றைக்கி நீங்கள் கண் கூட ஒருத்தருமே பார்த்துட்டு இருக்கீங்க கரெக்டாக, இன்றைக்கி எவ்வளோ ரிசல்ட்ஸ் எடுக்கும் அப்படின்ட்டு. இட் ஒர்க்ஸ், அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். என்னோட எஃபர்ட் நான் ஏன் பண்ணுறேன், இந்த ஃப்ரீ வெயிட் லாஸ் ஏன் பண்ணுறேன் அப்படின்னு என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வந்துட்டு ஆல் ஆப்ஷன் போட்டால் தான் என்னோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அது மட்டும் இல்லாமல் ஐஷூஸ் லைஃப் ஸ்டைல் இன்ஸ்டாகிராம் பேஜையும் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா அதில் தான் உங்களுக்கு அப்டேட்ஸ் எல்லாமே வரும். அண்ட் வந்துட்டு ஒரு மோட்டிவேஷன், ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும்னா என் பேஜை மறக்காமல் ரெண்டுத்தையுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் பண்ணுற வகையில் இருப்பேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி சூப்பரான ஒரு வீடியோவில் வரேன். எனி டவுட்ஸ், என்ன வேலை, என்ன டைமில் இருந்தாலும் ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் எவ்ரிடே வீடியோவில் அதை கிளியர் பண்ணுறதுக்கு தான் இருக்கேன். பை.